கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நாம் எதை செய்யக்கூடாது. ஆமாம், நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை பார்த்தோம், என்ன செய்யணும்னு பார்த்தோம். அதே பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதற்கு ஆதாரமாக இருக்க வசனம் தான் ஏசாயா 10 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. அப்போ என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரம் இருக்கும், ஆனால் தவறான தீர்ப்பை கொடுப்பாங்க, பணத்தை வாங்கி கொண்டு. இன்றைக்கி உங்ககிட்ட யாராவது வழக்குக்கு வராங்கன்னா, நீங்கள் பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நியாயம் யார் பக்கம் இருக்குமோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, ஏழை மக்களையும் எளியவர்களையும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா துன்பப்படுத்தக்கூடாது. அதான் இந்த வசனம் சொல்லுது. எவ்வளோ எச்சரிப்பான வசனம் பார்த்தீங்களா? ஏழைகளை வழக்கில் தோற்க பண்ணுறதான். அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஏழை பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடாது. 2வது, என் ஜனத்தில் சிறுமியானவர்களின் நியாயத்தை புரட்டவும். நியாயத்தை புரட்டவே கூடாது. விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். அதாவது விதவைங்களுக்கு யாருமே இல்லை, அதனால அவங்க சொத்தை அபகரித்து கொள்ளலாம். இல்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, அவங்கள நம்ம அதிகாரம் செலுத்தலாம். அப்படி இல்லாமல் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இது நம்ம பார்க்கும்போது யார் கட்டளை தீர்ப்பெல்லாம் சொல்லுவா? நீதிபதிகள் இல்லையா? அவங்களும் அப்படி செய்யக்கூடாது, நம்மளும் அப்படி செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட பெரிய வழக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்கக்கிட்டையும் நம்ம ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிடிக்காதவங்களுக்கு விதமாக பேசக்கூடாது. பிடிக்காதவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதாவது விதவைகள், ஏழைகள் இருக்காங்க, திக்கற்றவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்ட்டு அவங்கள அற்பமாக பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு விதமாக எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்க ஏழைகளை ஆதரிப்போம், திக்கற்றவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு உதவி செய்வோம். அவங்க ஏதாவது நியாயம் வந்துச்சுன்னா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். அது கர்த்தருக்கு பிரியமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்காக செஞ்சுருக்கலாம். பிடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம பேசிக்கலாம், தப்பாக கூட. அப்படிப்பட்ட காரியம்தான். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இன்னைக்கு ஒப்புரவாகவும் இப்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு ஜெபிப்போம். ஜெபம்லாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா. இந்த நாளில் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒரு நாளும் அப்பா இல்லை சொல்லப்பட்டபடி நாங்கள் ஏழைகளை வழக்கில் தோற்க பண்ணவும், ஜனத்தில் சிறுமையானவர்களை நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்யாமல், கொடுமையான கட்டளைகளை இல்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ விரும்பாத எந்த காரியங்களும் நாங்கள் செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோன்னு சொன்னீங்க. ஒரு வேளை எங்களையே அறியாமல் நாங்கள் ஏதாவது செய்திருப்போமானால் ஒரு விஷயங்களை மன்னிங்க. நீ ஒருபோதும் நாங்கள் எங்கள் குடும்பத்தார், எங்கள் தேச மக்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்க, அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்க வாழ உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் அடிப்படுங்க. பிறவி சகலத்துக்கான வழிமுறைக்கு செலுத்தும் கர்த்தாவே, மீட்பும் ரஷ்மைக்கு வேஸ்து நீரின் நாமத்தில் ஜெபங்கள் மிகுந்த தாழ்மையுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமாய் செய்வோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.